ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வெறும் 2 பொருளில், அதுவும் வீட்டில் இருக்க கிண்ணத்தை யூஸ் பண்ணி எந்த மோல்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சோப்பை ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இது பண்ணுறதுக்கு மெயினாக வந்து தேவையானது பார்த்திங்கன்னா கத்தாழை தான். கத்தாழை பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருக்க கத்தாழை தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கத்தாழை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு கத்தாழை நமக்கு ஃபுல்லாகவே தேவைப்படும். நான் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் 2 சோப்பு வந்து ரெடி பண்ணுறேன். இந்த சோப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் ஒயிட்டன் அப்புறமா லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இது வந்து எக்ஸஸான ஆயில் அப்புறமா டர்ட் இம்ப்யூரிட்டிலாம் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன ஓப்பன் ஸ்போர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுவும் கூட நமக்கு வந்து இது கண்டினியூ யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பிக்மெண்டேஷன், சன் டேன் அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெஸ்ட்டு சோப்புன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்தாழை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு எல்லோ ஜெல் வரும். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் அதை வச்சிட்டிங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைடை வந்து கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து உள்ளே இருக்க பல்ப் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாம் கத்தி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஒயிட் பல்ப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் பல்ப் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வாஷ் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஜூஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஒருக்க கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு அந்த க்ரீன் கலர் பார்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அந்த கிளியர் ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளியர் ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து சோப் பேஸ் தான். நான் வந்து இங்கே வந்து கோட் மில்க் சோப் பேஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கிளிசரின் சோப் பேஸ் கூட எடுத்துக்கலாம். பட் வந்து கோட் மில்க் சோப் பேஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அந்த கிளிசரினை விட. நல்லா வந்து மாய்ஸ்டராக வச்சுருக்கும் நமக்கு வந்து ஸ்கின்னை. அதனால் முடிஞ்ச அளவு இது கிடச்சிதுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. 2 சோப் பேஸுமே இல்லை அப்படின்னா கிளிசரின் உள்ள சோப் ஏதாவது, அதாவது பியர் சோப் அந்த மாதிரிப்பட்ட சோப் ஏதாவது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதை கூட நம்ம சோப் பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸில் 2 சோப்பு தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 to ஒரு 150 கிராம் அளவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து மெல்ட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாற்றி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து எதில் செட் பண்ணுறோமோ, நம்ம வந்து கிண்ணத்தில் செட் பண்ணுறதுனால கிண்ணத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு பேப்பர் கப்லேயே வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். 2லேயும் எந்த மாதிரி வரும்னு காமிக்கிறதுக்காக வேண்டி தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி எடுக்கணும். அதுக்காக வேண்டி நான் ஒரு சாஸ் பேனில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி ஓரளவு கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம வந்து இந்த சோப் பேஸ் வச்சுருக்கோம்ல அந்த கிண்ணத்தை வந்து வச்சுக்கலாம். வச்சு ஓரளவு கண்டினியூ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது சீக்கிரமாகவே நமக்கு வந்து மெல்ட் ஆகி கிடச்சிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு பாதி மெல்ட் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி வரட்டும். இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த அலோவேரா ஜெல் எல்லாமே இதில் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன். கரெக்டாக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தான் மீதி வந்தது. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பட் வந்து அந்த பவுல் வந்து நம்ம வந்து சோப் பேஸ் இருக்க பவுல் வந்து நம்ம அந்த ஹாட்டான அந்த தண்ணிக்கு மேலே இருக்கட்டும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த சோப் பேஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து உடனே அந்த தண்ணியிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே செட் ஆயிரும். அதனால் அந்த ஹாட் வாட்டரில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹாட் வாட்டர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்த அந்த பேப்பர் கப்லேயும் அப்புறமா அந்த கிண்ணிலையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேப்பர் கப்பில் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணல, ஒரு கால்வாசி அளவு தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை மாதிரி நெக்ஸ்ட் வந்து அந்த கிண்ணத்துலேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோல்டெல்லாம் இல்லை அப்படின்னா ஈஸியாக அந்த கிண்ணத்துலேயே நம்ம வந்து ஈஸியாக செட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வந்து ஆறி வரட்டும். நமக்கு வந்து கிண்ணத்தில் இருக்கிறது ஆறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பேப்பர் கப்பை விட. அது உடனே வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக செட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா செட் ஆகிடுச்சு. பேப்பர் கப்பில் இருக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். நல்லா அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டாலே நமக்கு வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பர்ஃபெக்டான சோப்பு, எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த கிண்ணத்தில் இருக்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துடலாம், டிமோட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் ஒரு கத்தி வச்சு இந்த விளிம்புகளை நல்லா எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு நமக்கு கமத்திட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி ஓரங்கள எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கையில் லைட்டாக இந்த மாதிரி கமத்திட்டாலே நமக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க கிண்ணத்தை கூட வச்சு நம்ம ஈஸியாக வந்து செட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100% ஒரு கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு சோப்பு. வெறும் அலோவேரா மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சோப் பேஸை விட நம்ம வந்து கிளிசரின் சோப் பேஸை விட இந்த மாதிரி கோட் மில்க் சோப் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிண்ணத்தில் கூட நமக்கு எதுவுமே ஒட்டாமல் தான் வந்திருக்கு. நான் இப்போ அதை வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு வந்து நார்மலாக கடையில் வாங்குகிற சோப் மாதிரி நல்லா வந்து நுரெல்லாம் வராது. இந்த மாதிரி ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து நுரை வரும். பட் இது வந்து நல்லா நமக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம வீட்டிலே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.